ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கூட நாம் பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்தை பார்க்க இருக்கிறோம். இதிலே 3 அதிகாரங்கள் உள்ளது. இதுவும் கூட 1ஆம் நிருபம் எழுதப்பட்டதுன்னா அதே காலகட்டத்திலே எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. 1ஆம் நிருபத்திலே பேதுரு கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே எப்படியாக தேவனுக்காக வாழ வேண்டும் போன்ற காரியங்களை கூறினார். இந்த 2வது நிருபத்திலேயும் நாம் பார்க்கும் பொழுது அதையே அவர் தொடர்ந்து கூறுகிறதை நாம் காண முடிகிறது. 3ஆம் வசனத்திலேயே தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும். இவைகள் நம்மிலே பெருகி இருக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நாம் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டோம் என்பதாக அவர் கூறுகிறார். இப்படியாக ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படியாக ஒரு முதிர்ந்த நிலைமையை அடைய முடியும் என்பதை பேதுரு இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். நாம் எது வரைக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் நமக்கு அளிக்கப்படும் வரைக்கும் நாம் அப்படி இருக்க வேண்டும். இது நிமித்தம் இவைகளை நாம் அறிந்தும் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் காணப்பட வேண்டும். அதனாலே நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்பதாக பேதுரு கூறுகிறார். தொடர்ந்து 16ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, மாறாமல் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள், அப்படியாக அவருடைய வல்லமையையும் வருகையும் குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்பதாக கூறுகிறார். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்திலே நிற்கும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்பதான சத்தத்தை கேட்டவர்கள் நாங்கள். அதனாலே எங்களுக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு என்பதாக அவர் கூறுகிறார். பாருங்கள், பேதுரு இயேசுவோடு இருந்தவர் இந்த சாட்சியை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள போதகர்களை குறித்தும் அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். பொருளாசை உள்ளவர்களாக இருப்பார்கள், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அவர்கள் நம்மிடத்திலே கூறுகிறதான அக்கிரமமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு நாம் அதன்படி நடக்கக்கூடாது. நம்முடைய இதயத்திலே ஒருவேளை வாதிக்கப்படும்படியாக அது காணப்பட்டாலும், நீதிமான் ஆகிய லோத்தும் கூட சோதம் குமாராவிலே அப்படியாக வாழ்ந்தான், ஆனாலும் அவன் ரட்சிக்கப்பட்டான் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படி தேவன் லோத்தை ரட்சித்திருக்க, தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் சோதனை நின்று ரட்சிக்கப்படவும் தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் என்பதாக கூறுகிறார். அதே போல இன்னும் சிலர் உலகத்திற்கு பின்பாக, உலக இச்சைகளுக்கு பின்பாக, உலகத்திலே காணப்படுகிறதான பணத்திற்கு பின்பாக, பொருளாசைக்கு பின்பாக ஓடுகிறார்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி ஓடுகிறவர்களாக இவர்கள் பீலேயாமை போல காணப்படுகிறார்கள். அவன் தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான், பேசாத மிருகம் பேசும்படியாக தேவன் அந்த கிரியை செய்தார் என்பதாக கூறுகிறார். அதே வேளையிலே கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் நலமாயிருக்கும் என்பதாக பேதுரு கூறி, நாய் தான் கக்கினதை தின்னும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவதற்கு மறுபடியுமாக திரும்பும் என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்பதாக கூறுகிறார்.
முதலாம் அதிகாரத்திலே தேவ பக்தியை குறித்ததான, தேவனுக்குள் வளர்வதை குறித்ததான காரியங்களை கூறுகிறதான பேதுரு, இரண்டாம் நிருபத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் தேவனிடத்திலிருந்து பின்வாங்குவதின் காரியங்களை குறித்தும் கூறுகிறார். மூன்றாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடப்பார்கள், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி கேள்வி எழுப்புவார்கள். பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் என்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமியும் உண்டாயிற்று என்பதை அறியாதவர்களாக இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது என்பதையும் மனதார அறியாமல் காணப்படுகிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமிகளும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இப்படியாக காக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறதான பேதுரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று அவர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். திருடன் இரவிலே வருவது போல இருக்கலாம். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகண்டுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியிலும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள் என்கிறதான ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். அந்த தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருக்க வேண்டும். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி, எனவே இவைகளை வர காத்திருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் சமாதானத்தோட அவர் சந்ததியிலே காணப்படும்படியாக ஜாக்கிரதை உள்ளவர்களுமாக காணப்பட வேண்டும் என்று பேதுரு அறிவுரை கூறுகிறார். எனவே பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி வழுவி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த நிருபத்தை பேதுரு முடிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம் தேவனுடைய காரியங்களிலே வளருவதற்கு, கள்ள உபதேசங்களுக்கு விலகி நாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு, பின்வாங்கி போகாமல் வாழ்வதற்கு, மாத்திரமல்ல தேவனுடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருப்பவர்களாக காணப்படுவதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.